ஒன்னாளாகமம் 29:17-18 என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுதும் இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுத்ததை கண்டு சந்தோஷித்தேன். ஆபிரகாம், ஈசாக், இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தனையும் நினைவையும் என்னென்னை காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். 1 நாளாகமம் 29:17 என்ன பார்க்கிறோம்? நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்திலே பிரியமாயிருக்கிறீர். இந்த இருதயத்தை சோதித்து உத்தம குணத்திலே பிரியமாயிருக்கிறீர். உத்தம குணம் அப்படின்னு சொல்லும் போது அது எங்க இருந்து புறப்படுது? இருதயத்துல இருந்து புறப்படுது. உத்தம குணம் இருதயத்துல இருந்து புறப்படுகிற ஒரு காரியம். அப்படின்னு சொன்னா என்ன? முதல்ல உத்தமம் சொல்றது செம்மை சொல்றது ரெண்டு ஒண்ணுதான். செம்மையானது, உத்தமமானது, அழகானது, நேர்த்தியானது, நிறைவானது, பூரணமானது. அதாவது அதுக்கு மேல ஒரு 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 குணத்தை இல்லைன்னா கிரியையை ஏற்படுத்த முடியாது. இங்க உள்ள உத்தம குணத்தை எதை வச்சு சொல்றாங்க? இப்ப ஆலயம் கட்ட போறாங்க. ஆலயத்துக்காக தாவீது தன்னுடைய பொக்கிஷங்களை, தன்னுடைய பொருட்களை கொடுத்துக்கிட்டு ஜனத்துக்கிட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஜனங்களும் எல்லாரும் என்ன செய்றாங்க? உற்சாகத்தோடு கொண்டு கொடுக்காங்க. அப்போ உத்தம குணத்துல அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கிற இடத்துல அதாவது கொடுக்கறது அப்படின்னா தெய்வ மகிமைக்காக செய்கிற இடங்களில் இருக்கக்கூடிய நிறைவான ஒரு இருதயத்தின் சந்தோஷம். நம்ம தெரியும், ஒரு காரியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கொடுத்துக்கிட்டு நிறைய பேர் இவ்வளவு கொடுக்க வேண்டி வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்கள நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. அது கொடுக்கணும்னு நினைச்சாச்சு, உண்மையா இருக்கணும்னு நினைச்சாச்சு, செய்யணும்னு நினைச்சாச்சு, செய்த பிறகு ஒரு சின்ன என்னது உண்டாகும், இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு உள்ளது. மேக்சிமம் ஒரு 80% பேர் இன்னைக்குள்ள உலகத்தை சொல்றேன், அன்னைக்குள்ள இல்லை. இங்க ஒரு அழகா சொல்றாரு, 3 கூட்டத்தார். ஆபிரகாம் கொடுக்கிறவள் அப்படி தெரியாது. ஈசாக்கு, ஈசோங்கிறது யாரு? யாக்கோபு. இங்க இஸ்ரவேல் என்று போட்டிருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த 3 பேரும் தேவனுக்காக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவங்களுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கும்? அதான் சொல்றாரு, உங்களுடைய ஜனங்களுடைய இருதயம் இந்த சிந்தனையும் நினைவும் அப்படியே என்ன செய்யும்? காத்துக்கிடும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அவருடைய ஜபத்துல ஒரு காரியத்தை பார்க்கணும். இருதய அந்த உத்தம குணம் சொல்றது எங்கதான் இருக்கு? ஆண்டோருக்காக செய்கிற இடத்துலதான் உத்தம இருதயம், உத்தம குணம் வெளிப்படும். இப்ப செய்கிறதுல நம்ம செய்யதான் செய்யறோம். அதாவது நம்ம நான் எல்லாரையும் என்ன சொல்ல முடியாது. என்ன பொறுத்தளவுல ஓகே செய்வோம் அப்படின்னு செய்தாலும் செய்ய முன்னாடி ரொம்ப யோசிக்கக்கூடிய ஆள். என்ன இவ்வளவு செய்யணுமா, இவ்வளவு என்ன பொறுத்தளவு நான் மற்றவங்களுக்கு சொல்றேன். செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா உற்சாகம் உத்தமம் என்னன்னா, அவங்க இப்ப தாவீது கொடுக்கிறாரு, இல்ல ஆபிரகாம் கொடுக்கிறாரு, ஈசாக்கு கொடுக்கிறாரு, யாக்கோபு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த கொடுக்கிற இல்லைங்க அந்த குணநலம் பாருங்க, அது எப்படின்னா நிறைவு உள்ளதா இருக்கும். அப்ப நிறைவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்னது? இப்ப நிறைவோடு ஒரு ஆள் கொடுக்கறதுக்கும் பிரயாசத்தோடு கொடுக்கறதுக்கும் பொருத்தனைய பண்ணிட்டேன், செய்யணும், வேற வழி இல்லைன்னு செய்வோம். அப்படியெல்லாம் செய்யும் போது அது என்ன ஆகும்? கட்டாயத்தால நம்ம செய்வோம். பொருத்தனை பண்ணாது இது நம்ம தீர்மானம். அதாவது நம்ம ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு, நமக்கு செலவிட வேற வழியே கிடையாது. அப்போ எடுத்து கையில சரி வேற வழி இல்லை, இதெல்லாம் வேஸ்டா தான் போகும், நமக்கு நிறைய இருக்கு, அப்ப கொஞ்சம் கொடுக்கணும்னா அங்க நிறைஞ்சு கொடுக்குறோம். என்ன இங்க நிறைஞ்சு கவிங்கன்னா நம்ம. ஆனா அப்படி கிடையாது. இந்தியாவில் இல்லை, நம்ம கூட்டச்சந்தை எல்லாருக்குமே என்னதான்
யாரும் அப்படி நிறைஞ்சு நம்ம இருக்கல. நம்ம கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கிறோம். அப்ப நம்முடைய குறைவுகளில் இருந்து தான் எடுத்து கொடுக்கணும். அப்போ அது உத்தம குணத்துக்கு போக மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. வேற ஒண்ணு. இப்ப எனக்கெல்லாம் அப்படிதான். நான் மற்றவங்களுக்கு எனக்கு நான் இப்ப பார்வைக்கு தான் பெருசா இருக்கும். ஆனா கொடுக்குற நேரத்துல நிறைய மாறும். நமக்குள்ளேயும் குறைவை வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் பாருங்க. அது நிச்சயமா இந்த உத்தம குணத்துக்கு இது ஒத்து வராது. அப்போ நம்ம இப்ப ஜெபிக்க வேண்டியதுக்கு என்ன நிறைவுள்ளவனாய் மாற்றும். இது நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ண போறீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இதுல இந்த தியானத்துக்குள்ள இருக்க அர்த்தம் புரியாது. இப்ப நான் பரிபூர்ணம் அடையாம நான் குறைவுள்ளவனாகவும், நான் சொன்ன பொருத்தனை நிமித்தமாகவும், என்னுடைய உணர்வின் நிமித்தமாகவும், ஏதோ ஒரு நன்மை எனக்கு வரவுண்டுள்ள எதிர்பார்ப்பின் நிமித்தமாகவும் நான் எதையாவது ஒண்ணு செய்யறேன்னு வச்சுக்க, அது உத்தமத்தின் குணத்துக்கு தகுதி உள்ளதல்ல. அவ்வளவுதான். அது நல்ல காலையில கண்ணை முழிச்சு காதை திறந்து வச்சு கேட்கணும். அதாவது நம்ம உத்தம குணத்துக்கு நான் பங்குள்ள நபர் தானா, அதைதான் சொல்லி ஜெபம் பண்ணணும். சும்மா கச்சா பிச்சை அதை தாரம் இது தாரம் இல்ல. இந்த வசனத்துல சொன்னது அங்க அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த சிந்தையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும். அந்த ஜெபத்தை நல்லா வாசிக்கணும். கண்ணா வாசித்துட்டு போக கூடாது. நல்லா வாசிக்கணும் அந்த இடத்த. அவர் இந்த சிந்தையையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கிய உத்தம இருதயம் தேவனுக்கு நேரா போனோம்னா ரெண்டு இடம். ஒண்ணு சிந்தனை, ஒண்ணு நினைவு. சிந்தனை புதுசா வரும். என்ன வரும்? ஐயோ இவ்வளவு செய்தா எப்படி, நமக்கு நாளைக்கு நம்ம காரியம் எப்படி அப்படின்றலாம். அதான் சிந்தனை. நினைவு என்னது? ஐயோ சொல்லிட்டேனே, ஐயோ எல்லாத்தையும் முன்னாடி பொருத்தனை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்றது. அதான் இந்த சிந்தனையும் நினைவும். பொருத்தனை பண்ணிட்டேனே, நம்ம ஐயோ நான் சொல்லிட்டேனே, ஐயோ நான் நினைச்சிட்டேனே, அது நினைவாயிருக்கும். சிந்தனை எனக்கு குறைவா இருக்கு, நான் இருக்கிற இடத்துல எப்படி அது சிந்தனை. அதனால இந்த இடங்களை நல்லா கவனிச்சு நல்ல வசனத்தை தியானிச்சு ஜெபிக்கணுமே தவிர கரபரான்னு விடுவீங்க இந்த வண்டி ஓட்டல. அதை ஒண்ணு நிறுத்துங்க. ஜெபத்துல எப்பவுமே அங்க ரட்சிப்பை கேட்காதன்னு சொல்லியிருக்கேன். ரட்சிப்பு, ஐயோ நான் ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் அவனை ரட்சிப்பு அவர் வச்சுட்டாரு. என்னை ரட்சிப்பை எடுக்கிறது தான் என்னுடைய வேலை. அப்ப எடுக்கக்கூடிய ஒரு யோக்கியனா நான் மாறணும் உள்ளதுதான். நான் தான் யோக்கியப்படும்படி தான் நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா அது என்னுடைய என்னது ரைட் தெய்வ சமூகத்துல சிருஷ்டிக்கணும்னா அது நான் என்ன கரெக்ட் பண்ணதான் நம்ம எழும்பி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே சும்மா கிடந்துகிட்டு காச்சா பூச்சா நஞ்சார சொன்னேன் 4.5 வருஷம் சொல்லியும் நம்முடைய வார்த்தை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய நடத்தை, நமக்கு சாட்சியம் உண்டாகல. சாட்சி உண்டாகணும். நான் சாட்சியா இருக்கணும். அதான் கடைசி அது 29வது அந்த எரேமியா 9:24 வரும். அது ஏற்கனவே இந்த எரேமியா 9:24 ஒரு விளக்கிறாங்க, வேற ரூட்ல விளக்கி இருக்கு. அதனால ஞாபகம் இருக்கவங்களுக்கு அந்த ஞாபகம் வச்சிருந்தாலே ஓரளவு நம்முடைய குணங்களை நம்ம என்ன செய்யலாம். ஒரு வசனம் இந்த இடத்துல ஒரு நாள் சொன்னாரு, சரி இந்த இடத்துல அந்த விதத்துல கொண்டு போனாரு, இன்னைக்கு சொல்றாரு அதை இந்த நிலைமையில கொண்டு வர்றாரு அப்படின்றத நம்ம புரியணும். நான் இப்ப கர்த்தருக்கு பிரியமான சில காரியங்கள் அப்படின்றதான் பேசிட்டு இருக்கிறேன். அதனால கர்த்தருக்கு நான் பேசல, காலையில அந்த உணர்வுலயே அப்படி இருக்கிறேன். அவ்வளவுதான். கர்த்தருக்கு பிரியமான குணம் என்கிட்ட கிடையாது. அப்ப கர்த்தருக்கு பிரியமான குணம் என்ன? இங்க என்ன எதை வச்சு குணநலத்தை வெளிப்படுத்துறாருங்கன்னா தேவனுடைய ஆலயத்தினுடைய வேலையை வச்சுதான் அங்க செய்யப்பட்டிருக்கு. அப்ப அந்த குணநலம் அப்படின்னு சொல்றது எப்படி? அதாவது நம்ம
சொன்னதுக்காக செய்கிறதல்ல, என் நிறைவுல இருந்து, என்னுடைய சம்பூர்ணத்துல இருந்து. அவ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே என்னை சம்பூர்ணப்படுத்தும், என்னை நிறைவுள்ளவனாக்கும், என் குணம் உத்தமமாகத்தக்கதான அந்த நினைவுலையும் நினைவுலையும் என்னுடைய இருதயத்தை காத்தருளும் அப்படின்னு சொல்ற முதல் ஜபம். இதுல இனி இரண்டாவது வேத பகுதியா அங்க வாசிக்கப்பட்டது என்னது? இரண்டாவது வேத பகுதியா உத்தமம், அதாவது 11:20 இல்லையா? நீதிமொழி 11:20. மாறுபாடுள்ள உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பான். இதுல இந்த மாறுபாடுடைய இதயம் எதுக்கு வந்தது? ஏன் இந்த இடத்துல நான் வாசித்தேன்? மாறுபாடுன்னு சொன்னா, முன்னாடி ஆளுகளுக்கு முன்னாடி வாயில ஒன்றும் நினைவுல இன்னொன்னு, அதான் மாறுபாடு. நம்ம மாறுபாடுன்னு சொன்னோன்னா, அப்ப அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. நான் உத்தம மார்க்கத்தாரோ, இங்க மார்க்கம் சொல்ற பதம் என்னது? அவருக்கு பிரியமானது. அங்க எது பிரியமானது? குணம் பிரியமானது. இங்க மார்க்கம் பின்பற்றும் வழிகள். நான் எப்படி விசுவாசத்துல நடக்கிறேன்னா, இல்ல எதிர்பார்ப்புல நடக்கிறேன்னா, என்னுடைய அதாவது எதை பின்பற்றுதல், விசுவாச பின்பற்றுதல், இல்ல அறிவில பின்பற்றுதல். மார்க்கம் சொல்றது அதாவது கொள்கைன்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு கொள்கையில உள்ளவன், அவன் ஒண்ணு யாரும் மாத்த முடியாது. அவன் கொள்கை யாரும் இப்போ கொள்கை அப்படின்னு சொல்றது இந்த டாக்டரின் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல டாக்டரின். அப்ப அதுலயும் அதாவது சிலர் தன்னுடைய கொள்கையின் மேல் என்ன செய்வார்கள்? பிடிவாதமா இருப்பாங்க. அதாவது சரியா, அதாவது தன்னுடைய கொள்கையை மாத்திக்கிட மாட்டாங்க. எந்த ஒரு காரியம் மரணமே வந்தாலும் என் விசுவாச கொள்கை, என்னுடைய நான் பின்பற்றுகிற என்னுடைய எதிர்பார்ப்பின் வாழ்க்கைகளை நான் மாத்திக்கிட மாட்டேன். அதான் மார்க்கம் அப்படின்னு சொல்றது. நம்முடைய என்ன சொல்றது, அனுதின ஜீவிதத்துல நம்ம பின்பற்றும், நம்ம பிடிவாதம் பண்ணுகிற என்னது நம்முடைய இப்ப சிலர் ஏனதானு வாழ மாட்டாங்க, அவ்வளவுதான். கரெக்டா வாழ விரும்புகிறாங்க, நடத்தையில் கரெக்டா இருப்பாங்க, கிரியையில் நடத்த மார்க்கம் சொல்றது கொள்கை, அவ்வளவுதான். அதை இனி எப்படி நீங்க புரியணுமோ அந்த அளவுல புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப கொள்கையில ஒரு கொள்கை உள்ளவங்களா இருப்பாங்க. சும்மா கொள்கை இல்லாம எனக்கு நினைக்கிற ஒரு அந்தந்த நேரத்துக்கு வேஷம் போட்டுருவாங்க. இல்ல கொள்கையில இருந்து டிசிப்ளின் நிறைய காரியங்கள் வரும், ஒழுக்கம் வரும். இப்ப நம்ம கொள்கை உள்ளவர்களுக்கு கொள்கை இல்லாத நபர் எழும்பல. அதான் ஏன்னா முடிஞ்சா செய்வோம் அப்படின்னு சொல்றது கொள்கைக்குட்பட்டது இல்லை. முடிஞ்சாலும் கொள்கையில நிக்கிறவங்களுக்கு முடிஞ்சாலும் முடியாட்டாலும் அந்த காரியத்தை செய்வாங்க. மார்க்கம் அப்படின்னு சொல்றது அதுதான். அது எழும்பணுமா கரெக்டா அது எழும்போம். மார்க்கம் அப்படின்னு சொல்றது இதுதான் என்னுடைய வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். வழிமுறை எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப அங்கேயும் தேவன் எதை உத்தமம் செம்மையானது, நிறைவானது, பூரணமானது, அழகானது, அதுக்கு மேலதான் தேவன் பிரியப்படும். உத்தமம் ஒரு வார்த்தையை சொன்னோன்னா இது என்ன உத்தமம்? அதாவது நிறைவானது, அது பூரணமானது, அது அழகானது, அது போதுமானது. அப்ப அந்த குணம் அந்த ஒரு எந்த இடத்துல எல்லாம் நம்ம நிறைவடையணும்? நம்ம இருதயத்தினுடைய சிந்தனையில நினைவுல நிறைவடையணும். இந்த இருதயம் சிந்தனை எப்ப பார்த்தாலும் வெளியில தெரியாம உள்ள கிடந்து குமுறிட்டு கிடக்கும். அந்த குமுறிட்டு கிடந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தா அது வேணாண்டவரே, இது வேணாண்டவரே, அப்படி வேணாண்டவரே, இப்படி வேணாண்டவரே, அது நிறைவோடு கூட இருக்கிறதுல திருப்தி அடைந்து சந்தோஷத்தோடு சம்பாரணத்தோட ஒருத்தன் ஜபிக்க ஆரம்பிச்சு அந்த ஜபத்தை ஆண்டவரை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்திக்கிடும். இது இடையில எனக்கு அதில் இதில் குறவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன்னா அவ்வளவுதான், என் கதை தீர்ந்து போவாண்டவரை அப்படின்னு உள்ள அந்த நல்ல உணர்வுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கணும். ரெண்டாவது தன் கொள்கை, ரெண்டாவது உள்ளது தன்னுடைய கொள்கையில இருக்கணும். மூணாவது எதுல இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அங்க வாசித்திருக்கிறது 16ல 15ல 8. ஓகே, நீதிமொழி 15ல 8. அங்க நீதிமொழி 15:8 சொல்லி துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பார், செம்மையானவர்களே ஜபம். அதான் செம்மை, இந்த நிறைந்த இருதயத்தான் துன்மார்க்கம் சொல்றவனுடைய துன்மார்க்கம் என்ன செய்வான்?
அதாவது தனக்கு சும்மா திருடிட்டு வந்து காணிக்க கொடுப்பான், இல்ல கட்டாயத்தின் பேர்ல காணிக்க கொடுப்பான். காணிக்கன்னு மட்டும் இல்ல, அது என்ன காரியங்களா இருந்தா துன்மார்க்கனுடைய பலி கத்தருக்கு இருப்பான். அது செம்மையானவர்களுடைய ஜெபம். செம்மையான வந்தேன்னா இந்த உத்தம மார்க்க, உத்தம குணம், உத்தம மார்க்கம், அப்படி உத்தம குணத்திலையும் உத்தம பாதையிலையும் நடக்கிறவர்களுடைய ஜெபம் கத்தருக்கு பிரியமா இருக்கும். இல்லாம இந்த நம்ம ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பூரணப்படுத்தி அழகுபடுத்தி நிறைவுபடுத்தி வாழாம குறைவுபடுத்தி குற்றம் சொல்லி எதிர்பார்த்து நடக்கிற ஒரு ஜெபம் ஆண்டவருக்கு புரியுங்களா? அவ்வளவுதான். அது துன்மார்க்க கூட்டத்துக்கு போயிடுவோம். நம்ம வாழ்க்கைய நிறைவோடு பூரணத்தோடு நடத்தலைங்கனாலே துன்மார்க்க வாழ்க்கை தான். ஓகே, அடுத்த கடைசியா எரேமியா 9ஆம் அதிகாரத்தினுடைய எரேமியா 9ஆம் அதிகாரத்துல 24 வசனம். மேன்மை பாராட்டுகிறோம் பூமியில கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று. இனி அடுத்தது என்னது? கிருபை நியாயம் நீதிய உணர்ந்து கர்த்தரை மேன்மை பாராட்டுவது. அதாவது தேவனுடைய கிருபை நியாயம் நீதி இதெல்லாம் நினைத்து ஆண்டவர் எனக்கு எவ்வளவு கிருபை செய்திருக்கிறார், என் வாழ்க்கையில் எவ்வளவு நியாயமான காரியங்கள் நீதியான காரியங்களை கர்த்தர் எனக்குள்ள செயல்படுத்துகிறார் அப்படின்னு உள்ளதை உணர்ந்து இது எதுல வரும்னா இந்த குணத்திலையும் நடத்தையிலையும் தான் இந்த கிருபை நியாயம் நீதிகளை வெளிப்படுத்த முடியும். அந்த ஜெபம் கிருபை நியாயம் நீதி வர்றது எந்த இடங்களுக்குள்ள மறைந்து கிடக்கும்னா குணத்துல மார்க்கத்துல ஜபத்துல மறைந்து நிற்கும். அவ இந்த 3 இடமும் தேவனால் நமக்குள்ள தேவனால் கிடைக்குதுன்ற அறிவு நமக்குள்ள ஒரு அறிவின் உணர்வு நமக்குள்ள இருந்து தேவனை மேன்மை பாராட்டுகிறது அவருக்கு பிரியமானது. எதையெல்லாம் மேன்மை பாராட்டணும்? என்னுடைய உத்தம குணத்துக்கும் உத்தம மார்க்கத்துக்கும் செம்மையான ஜெபத்துக்கும் காரணமாயிருக்க கிருபை நியாயம் நீதி. இது கர்த்தரால் எனக்குள்ள உணர்த்தப்படுகிறதுனுள்ள அறிவின் நிறைவு எனக்கு வந்தா அதை தேவன் பிரியம் அடைகிறார். ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கணும். நான் எப்படி பிரியமா இருக்கிறது? என் குணத்தால பிரியமா இருக்கலாம், என் மார்க்கத்தால பிரியமா இருக்கலாம், என் ஜெபத்தால பிரியமா இருக்கலாம். ஆனா இந்த 3 காரியத்துக்கும் நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா எனக்கு ஒரு உணர்வு என் தேவன் எனக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கிறார் என்றதை அறிந்து அவரை இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய அந்த உள்ளான ஒரு ஆழமான அனுபவம் எனக்குள்ள இருந்தால் நல்லா புரிஞ்சு அந்த இது அது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கேன், நீங்க இப்பதான் எலும்பி கண்ணை தொடர்ந்து அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு மாதிரிப்பட்ட டயர்ல தான் இருப்பீங்க. ஏன்னா நமக்கு 1 மணிக்கு எழுப்பதுனால ஃப்ரெஷ் ஆயிடும் பாடி. ஏன்னா இன்னொரு காரியத்தை கூட நல்லா பார்த்தேன். இந்த 1 மணி கரெக்டா அந்த எக்ஸாக்ட் 1க்கு எனக்கு கண்ணு முழிச்சது பாரு. அந்த இயற்கை என்னன்னு நான் அந்த வராந்தல தான் கிடப்பேன், அந்த ஃப்ரெண்டுல போர்ட்டிக்கல மேல இதுல தான் கிடப்பேன். வீட்டுக்குள்ள ரூம்ல எல்லாம் கிடக்கிறதுல வானம் தெரியும், விரிச்சம் தெரியும், நட்சத்திரம் தெரியும். ஒரு திறந்த வழியில கிடந்தது போலதான் இருக்கு. அப்ப அந்த திறந்த வழி தூக்கம் எனக்கு ரொம்ப இஷ்டம். இப்ப அது முந்தைய இஷ்டம், சின்னதுலேயே இஷ்டம் திறந்த வழி தூக்கம். அப்ப அதனால இந்த திறந்த வழியில தான் படுத்துக்கிட்டே இருக்கிறேன்னா இன்னைக்குதான் நான் இந்த நச்சுன்னு அந்த 1 மணி ஆன உடனே அந்த இயற்கையில ஒரு நிப்சப்தத்தை பார்த்தேன் பார்த்துக்க. அப்படி டக்குன்னு எல்லாம் ஒரு நிப்சப்தம்னு அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் போல இருந்து அந்த இன்னைக்குதான் அப்படி அந்த எக்ஸாக்ட் 1க்கு கண்ணு திறக்கிறேன். அப்போ அது கரெக்ட் அந்த ஏரியா மொத்தம் எந்த ஒரு அசைவு அந்த இயல்பான நிலையில இருந்து மாறுது. அடுத்த நாள் அப்படி ஏதோ ஒரு புதுமைக்குள்ள போனது போல அதை வெளிப்படுத்துச்சு. அப்போ நான் எதுக்காக நான் உனக்கு இதை சொல்றேன் அப்படின்னா இதுல நான் இப்ப அதுகளை பார்த்து தியானித்து சிந்தித்து தெளிவா உட்கார்ந்துருக்கிறேன். எனக்கு அந்த தெளிவு நிச்சயம் நான் இப்ப இயற்கைக்குள்ளேயே அதை என்னுடைய இருதயத்தை விட்டு அப்படி அதை சிந்திச்சு இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்கு.
நம்ம அப்படி இல்லை, டக்குன்னு எழுப்பணும். ஏதோ ஒரு பைத்தியக்காரன் இதையோ பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறான், நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த தெளிவான மனநலமையை உருவாக்கிருங்க. என்னன்னா, இதான் நம்முடைய மார்க்கம் அப்படிங்கிறார். நான் இப்படிதான் நடக்கணும், இதான் என்னுடைய வழி, எனக்கு உறக்கம் வந்துட்டு அப்படி வராது. எனக்கு அந்த 1 மணி 1:15 அவ்வளவுதான் மேக்சிமம். அதாவது நான் உடனே கண்ணு திறந்த உடனே எலும்பி சாடி ஓட மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் படுத்து கையெல்லாம் நழுவி கண்ணெல்லாம் நல்லா ஒரு ஒரு வகையான அது ஒரு நம்ம சாடி விழுந்து ஐயோ நேரம் ஆகிட்டு, ஐயோ மணி அடிச்சுட்டு, ஐயோ எழும்பிடும். அப்படி எழுமணுன்னா நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்காது. கட்டில இருந்து எழும்புக்கு ஒரு 5 நிமிஷம் கட்டில படுத்துக்கிட்டு தான் என்னது நம்முடைய கையை ரெண்டு கையும் உடைய விரல்கள் அப்படின்னு நல்லா மடக்கி என்னது அப்படி பிடிச்சு மடக்கி 2 விரலும் அப்படி மடக்கி 2 கையும் தேய்ச்சி கண்ணை அப்படி தேய்ச்சி அப்படி முகத்தை தேய்ச்சி அப்படி விட்டு படுத்த பிறகு எழுமணும்னு சொன்னா நமக்கு இந்த காசு பிடி அந்த பிடி இந்த பிடி அதெல்லாம் நமக்கு நிச்சயம் வரவே வராது. அதாவது நம்ம சில காரியங்களை படிக்காமலே சும்மா சாடி விழுந்து ஐயோ நேரம் ஆகிட்டும், பெல்லடிச்சு வைக்கியா நம்ம எழும்புவோம். நான் பெல் வச்சிருக்கேன், 1:50க்கு பெல் அடிக்கணும், அது அடிக்கும். அப்போ 1:50க்கு பெல் அடிச்சாலும் நான் என்ன ஆஃப் ஆக்கிக்கிட்டு இருக்கிறதுனால தியானத்துக்குள்ள இருக்கல என்ன காரியங்கள் என்னது அந்த ஆழத்துல அந்த இருதயம் போயிட்டு இருக்கிற நேரம் போறது தெரியாது, டயர்டு தெரியாது, பாக்கி ஒண்ணுமே தெரியாது. அது நல்லா இருக்கும். அந்த ஒரு மணில இருந்து இந்த 1:55 வரைக்கும் நல்லா இருக்கும். அந்த இருதயத்தினுடைய அந்த நிலைமை நம்ம தேவனோடு வாழுதான் மார்க்கம். தேவனோடு இருக்கிறத உறுதிப்படுத்தலாம். இல்லை என்னன்னா நம்ம இப்படி பரபரா எதையாவது ப்ரேயர் பண்ணிக்கிட்டு எதையாவது விட்டுக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு போகலாம். இப்போ கொஞ்சம் அது என்ன டயர்டாயிருமா, நம்ம இப்போ பழகிட்டோம். நம்ம இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, நமக்கு எத்தனையோ வருஷமா இது போயிட்டு இருக்கிறதுனால இதுதான் நம்முடைய வழி அப்படின்றது பழகு. ஆனா அந்த வழியில இன்னும் நீ பின்பற்றலை, இன்னும் நீ உறங்கிட்டு இருக்க. உனக்கு உறக்கிறது என்ன ஆச்சுன்னு தெரியுமா, என்ன டயர்டு தெரியுமா? ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டதுல ஒரு 3 பேரை தவிர பாக்கி எல்லாம் கஷ்டப்பட்டு எழும்புறது போல இருக்கு. எனக்கு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எழும்புறது அந்த எழுப்பத்தை எல்லாம் விட்டுருங்க. இப்போ ஓகே, இப்போ நான் எதுக்கு இதை சொல்றேங்கன்னா, அந்த எழும்புற இடத்துலையும் புரிதலுக்கு தடையா இருக்கிற நம்முடைய சரீரத்தினுடைய இரிட்டபிலிட்டி இல்லைங்கன்னா இந்த தூக்க கலைப்பு இது மாறினாதான், சரீரத்தினுடைய தூக்க கலைப்பு மாறினாதான் நம்முடைய கேள்வியும் நம்முடைய வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமா இருக்கும். நம்ம உட்கார்ந்து இருந்துகிட்டு அந்த தூக்க மயனத்துல உட்கார்ந்து இருந்துகிட்டு அதை இதை சொல்லுது, முகம் கூட கழுவாம இருக்கும். முகம் கழுவணும். நம்ம அதாவது நான் குளிச்சுட்டு தான் உட்காரணும்னு சொல்லல, நன்று ராத்திரி அட்லீஸ்ட் முகமெல்லாம் கழுவி எடுத்து தெளிவாதான் இல்லை நம்மளை ஃப்ரெஷ் பண்ணி அப்படி வந்து அப்ப அந்த மைண்டில் என்ன செய்யும், படிப்பிக்கிறது ஏறும். இப்போ படிப்பிக்கிற 4.5 வருஷமா ஏறல் என்னன்னா, கட்டுல இருந்து படப்பட எழும்ப, மணி அடிச்ச உடனே எழும்ப, மனங்கால் போட ஓகே சத்தத்தை கேட்க, எதையாவது மனசுல நினைக்க, மனசை தெளிவுபடுத்துங்க. நம்ம ஜபத்துக்கு எழும்பி இருக்கிறோம் அப்படின்றது தெளிவு வேணும். எதுக்காக ஜபிக்கணும் உள்ள ஒரு அறிவு வேணும். தெளிவும் அறிவும் சேர்ந்தாதான் ஜபத்துல வல்லமை வெளிப்படும். நம்ம இத்தனை நாள் நம்ம ஜெபம் பண்ணி உண்மையிலே நீங்க வல்லமையா இருக்கிற விசுவாசிகளா இருந்தால் உனக்கு முன்னாடி விக்கிரக ஆராதனைக்காரன் வந்து நிக்க முடியாது, குடிகாரன் நிக்க முடியாது, அயோக்கியமா ஜீவிக்கிறவன் நிக்க முடியாது, உன் முன்னாடி முகம் பார்த்து எதையும் பேச முடியாது. தூரத்துல இருந்து பயங்கரமா தூசிச்சுட்டு இருப்பான், முன்னாடி வந்தவொன்னா எல்லாத்தையும் மறந்துகிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போவான். ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னம் உன்னோடு இருக்கு. ஆனா உன்னை தூசிக்கிறவன் முன்னாடியும் தூசிக்கிறான் பின்னாடியும் தூசிக்கிறான், எதுக்கும் செய்யறான்னா தேவன் உன்னோடு இல்லை. இதான் அடையாளம். என் தேவன் என்னோட இருக்கிறாரா ஆராயணும். நீ வேலை செய்யற இடத்துல மற்றவங்க உன்னை கனப்படுத்துவார்கள், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். நீ உன்னுடைய வாழ்க்கை சரியா இருந்தா உன்னுடைய துதி மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும் எத்தனையோ நாள் படிக்க வச்சிருக்கிறேன்.
அதனால நம்முடைய நம்முடைய இப்ப நம்ம வேலை செய்துக்கிட்டே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே நம்ம இப்ப ஏலக்காய் எடுக்கிறோம், இல்ல குழந்தை நுழுறோம், இல்ல மண்வெட்டி பிடிக்கிறோம், இல்ல நம்ம மருந்து அடிக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு வேலையை செய்யும் போது துதியும் நம்ம நாவல இருந்து புறப்பட்டுக்கிட்டு அந்த வேலையும் செய்துக்கிட்டே இருக்கும்போது மற்றவங்க என்ன செய்வான்? பயப்படுவான். இது தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கும். ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை அப்படி வெளிப்படுத்துவது நம்மள தேவனுடைய பிள்ளை என்று அப்படி வெளிப்படுத்த தெரியல. நான் என்னதோ ரொம்ப பிரசங்கம் பண்ணிட்டா மற்றவன் நம்மள தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு தினம் சொல்ல மாட்டான். பிள்ளை பெத்த பய கடந்து சத்தம் போடான்னு சொல்லுவாங்க. அதனால பிரசங்கத்துல மாத்திரம் ஆண்டவரை காட்டலாம் அப்படி யாரும் நினைச்சிட்டு நடக்காது. ஜீவிதத்தின் எல்லா பகுதியிலையும் காட்ட அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன மேன்மைப்படுத்தணும். எப்படி மேன்மைப்படுத்துறது? நான் அவருடைய கிருபைய, அவருடைய நீதிய, அவருடைய நியாயத்தை உணர்ந்து தேவன் உள்ள கிருபை உள்ளவனை காலையில எழுப்பிட்டாரு. அவருடைய நியாயம் என்னது? என்னை குற்றப்படுத்த விடாதபடி என்னை காக்கிற தேவன். அதான் நியாயம். நியாயமானது எவனும் என்னுடைய பழைய பாவத்தை புதிய பாவத்தை சொல்லி காட்ட விட இல்லையே, அதுதான் நியாயம். பழைய பாவத்தை புதிய பாவத்தை ஒருத்தன் சொல்ல விடல. ஆமா, எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆனா எப்ப பார்த்தாலும் அவன் அப்படிப்பட்டவனா இப்படிப்பட்டவனான்னு சொல்றான். இல்ல 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 இல்ல, அவன் சொல்ல விட மாட்டாரு. பழைய என்னுடைய அசுத்தங்களை எல்லாம் சொல்லி என்னை அசிங்கப்படுத்த விடவே மாட்டாரு. நியாயமானது மட்டும்தான். ஆமா, அதனால நான் குற்றம் இல்லாம இன்னைக்கு இருக்கிறேன். என் குற்றமற்றிருக்காண்டவரை. அப்ப இதை உணர்ந்து இந்த நிலைமை எனக்குள்ள ஏற்படுத்துகிற கர்த்தரை நான் உணர்ந்து அவரை மேன்மை பாராட்டி தான் துதி வரும். அப்போ அதுதான் ஆண்டவரை பிரியும். இந்த அனுபவத்தை கர்த்தர் என்னில உங்களில உருவாக்க ஆண்டோடைய சமூகத்துல நம்ம ஒப்புக்கொடுத்து சொல்லியிருக்கோம்.